ஏப்ரல் 22ஆம் தேதியில இருந்து இந்திய மக்கள் ஒவ்வொருத்தரும் பட்ட வேதனைக்கும் அவங்க கேட்ட கேள்விகளுக்கும் அவங்க எதிர்பார்ப்புக்கும் சேர்த்து வச்சு ஒரே நிகழ்வா நடந்திருக்குங்க. அது என்னன்னா ஆபரேஷன் சிந்தூர் மூலியமா இந்திய ராணுவ படை பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி கொடுத்திருக்காங்க. பஹல்காம் தாக்குதலுக்கு இந்தியா கிட்டத்தட்ட பழி தீர்த்துட்டாங்கன்னே சொல்லலாம். வான்படை மட்டும் இல்லைங்க, முப்படையை கொண்டு இந்த பிளான் ஆஃப் ஆக்ஷனை இந்தியா கச்சிதமா செஞ்சு முடிச்சிருக்காங்க. இஸ்ரேல் பாலஸ்தீன் வாருக்கு அப்புறம் இப்ப உலக நாடுகளுடைய பார்வை இந்தியா பாகிஸ்தான் பக்கம் திரும்பி இருக்கு. சரிப்பா, நம்ம அவங்கள ரிவெஞ்ச் எடுத்துட்டோம், இதுக்கும் பதிலுக்கு பாகிஸ்தான் ரிட்டாலியன் கொடுக்க போறாங்களா? சரி, இந்த ஆபரேஷன்ல யாருக்கு என்ன இழப்பாயிருக்கு, குறிப்பா சிவிலியன்ஸ் பாதிக்கப்பட்டிருக்காங்களா? மேலும் பல தகவல்களை நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் உங்க தேவ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல இந்தியா இந்த அட்டாக்க பண்ணது ஒரு ட்ரிக்கியான ஸ்ட்ராட்டஜி மூலியமா தாங்க. ஏப்ரல் 22ல இருந்து நேத்து வரைக்கும் நம்ம அவங்கள அடிப்போன்றது கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும், நம்பிக்கை இருந்தது. ஆனா எப்போ எப்படி, இதான் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருந்தது. நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இந்தியா முதல்ல என்ன சொன்னாங்கன்னா, நேத்து மாக் ட்ரில் வந்து அறிவிச்சாங்க. மே 7ஆம் தேதி மக்கள் வந்து விழிப்புணர்வா இருக்கணும், போர் ஒத்திகை நடத்துவோம், கைட்லைன்ஸ் எல்லாம் கேட்டு என்னென்ன பாதுகாப்பு அமைச்சகம் சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை கேள்விப்பட்டதுமே பாகிஸ்தானா இருக்கட்டும், உலக நாடா இருக்கட்டும், இந்தியா அடிமை என்ன டாக் போச்சுன்னா, மேபி அடுத்த வர 2-3 நாட்கள்ல இந்தியா பெருசா ஏதோ பண்ண போறாங்க, இல்லைன்னா அட்லீஸ்ட் சைலண்டா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி தான் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்திருந்த சமயத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா, மே 7 நள்ளிரவு 1:30 மணிக்கு, அதாவது உலகமே அமைதியா தூங்கிட்டு இருக்க சமயத்துல, யாருமே எதிர்பாராத நேரத்துல இந்தியா பாகிஸ்தான் மேல ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க. இதுல ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம அதாவது இந்திய ஆர்மி யாருமே சிவிலியன்ஸையோ இல்ல பாகிஸ்தானுடைய மிலிட்டரி கேம்பஸையோ குறி வைக்கல. அவங்க குறி வச்சது வெறும் தீவிரவாதிகள் இருக்கக்கூடிய முகாம்களை தான். அப்படி நம்ம இந்திய வான்படை நடத்தின ஏர் ஸ்ட்ரைக்ல கிட்டத்தட்ட 90 தீவிரவாதிகள் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. ஆனா பாகிஸ்தான் தரப்புல அபிஷியலா இது வரைக்கும் எதுவுமே வரல. பட் உயிரிழப்பு ரொம்ப ஏற்பட்டிருக்கு. முக்கியமா ஜஷே முகமது அப்படின்ற ஒரு தீவிரவாத இயக்க தலைவன், அவன் பேரு மசூத் அசர், அவனுடைய குடும்பத்தை சார்ந்த 10 பேர் இதுல இறந்து போயிருக்காங்க. இந்தியா எப்படி பாகிஸ்தான் அட்டாக் பண்ணாங்க அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி, இந்த ஆபரேஷனுக்கு பேரு சிந்தூர் ஆபரேஷன் அப்படின்னு ஏன் வச்சாங்கன்னா, முதல்ல அது யார் வச்சாங்கன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான். அதுக்கு பின்னாடி உள்ள காரணம் என்னன்னா, பஹல்காம்ல தீவிரவாதிகள் அட்டாக் பண்ணதுல இறந்து போன 26 பேருமே ஆண்கள். அந்த 26 பேருமே திருமணமானவங்க. சோ 26 பெண்களுடைய குங்குமம் அழியறதுக்கு காரணமா இருந்த இந்த தீவிரவாத நாய்களை களை எடுக்கிற இந்த ஆபரேஷனுக்கு பேரு சிந்தூர் ஆபரேஷன் வச்சாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு நம்ம பிரதமர் இந்த பேரை வச்சிருக்காங்க. மக்களே, இதே ஜசே முகமது தீவிரவாத குழுவினர் தான் 22ஆம் தேதி பஹல்காம்ல நடந்த அட்டாக்கு நாங்க பொறுப்பேற்றுக்கிறோம் அப்படின்னு பொறுப்பேற்றுக்கிட்டது குறிப்பிடத்தக்கதுங்க. சோ நம்ம மெயின் டார்கெட்டே அவங்களதான் இருந்தது. பட் என்ன ஒரு துரதிருஷ்டவசம்னா, அந்த தலைவனான மசூத் அசரன் அவனை மட்டும் அடிக்க முடியல. பட் அவனுக்கு அந்த வழினா என்ன, அந்த பாதிப்பு என்னன்றத நம்ம இந்திய ராணுவ படை நல்லாவே காமிச்சிட்டாங்க. நம்ம அடிச்சதை அடிச்சிட்டோம், ரிட்டாலியனை நல்ல ஸ்ட்ராங்காவே கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பாகிஸ்தான்ல இப்போ எப்படி இயல்பு நிலை பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம். கண்டிப்பா பாதிக்கப்பட்டிருக்கு. மக்கள் ரொம்பவே பீதி அடைஞ்சிருக்காங்க. குறிப்பா லாகூர்ல உள்ள இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல வந்து மக்கள் பயணிக்கிறதுக்கு ரொம்பவே அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா 57க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு விமானங்கள் திசை மாறி, அதாவது லாகூர் வழியே போகக்கூடிய விமானங்கள் எல்லாமே திசை மாறி இயக்கப்பட்டுக்கிட்டு வருது. பல விமானங்கள் வந்து கேன்சல் செய்யப்பட்டிருக்கு. தற்சமயம் 2 விமானம் தான் இயக்கப்பட்டிருக்கு. அதுவுமே இந்தியாவோட அட்டாக் அப்புறம் சுத்தமா க்ளோஸ் ஆயிட்டு மக்கள் ரொம்ப அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு விஷயம் கவனிச்சீங்களா, நம்ம வந்து என்னதான் அவங்கள ரீஅட்டாக் பண்ணாலும் இந்தியா வந்து ஒரு மனித விமானத்தை அடிப்படையா கொண்ட நாடு. அதனாலதான் என்ன அடிச்சவன் ஒரு தீவிரவாதி, உன்னையோ மக்களையோ எதுவும் பண்ணக்கூடாதுன்றது என்னுடைய குறிக்கோள். அது என்னுடைய நல்ல எண்ணம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி நம்ம தீவிரவாதியை மட்டும்தான் அடிச்சோம். பட் இத கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காத ஒரு மனித விமானமே இல்லாம பதிலுக்கு நீங்க அடிக்கணும்னா, உன்னை அடிச்சது நான், அதாவது இந்திய ராணுவ படை தான் அடிச்சாங்க. நீ வீரத்தை அங்க காட்டலாம். பட் என்ன நடந்திருக்குன்னா, பாகிஸ்தான் வந்து LOC பார்டர்ல இருக்கக்கூடிய பூஞ்ச் கிராமத்துல அட்டாக் பண்ணிருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட 18க்கும் மேற்பட்ட மக்கள் இறந்து போயிருக்காங்க.
43 பேருக்கு மேல இன்ஜரியா இருக்காங்க. ஸ்கூல், காலேஜ், எங்கெங்க யார் யாரெல்லாம் அந்த எல்ஓசி லைன்ல வர பார்டர்ல எந்தெந்த கிராமத்துல எப்படி எப்படி கண்மூடித்தனமா அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ராணுவம் வந்து ரொம்ப கொடூரமா செயல்பட்டு இருக்காங்க. இதை கேள்விப்பட்ட உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜம்மு காஷ்மீர் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஆணையை போட்டிருக்காரு. குறிப்பா எல்லை பாதுகாப்பு படைக்கும் ஒரு வேண்டுகோளை வச்சிருக்காரு. எந்த அளவுக்கு எதிரியை தாக்குறது நம்மளுடைய கடமையோ அதே சமயத்துல நம்ம மக்களை, நம்ம சிவிலியன்ஸை காப்பாற்ற வேண்டியது நம்ம கடமை. அதுக்கு நீங்க ஃபுல்லா பொறுப்பு ஏத்துக்கணும். இதுக்கு ஜம்மு காஷ்மீர் அரசாங்கமும் பக்கபலமா உறுதுணையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அவங்களுமே அதை ஏத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி குஜராத், பஞ்சாப், இமாச்சல் பிரதேஷ் இந்த 3 மாநிலங்கள்லயும், ஏன்னா இது எல்லாமே பாகிஸ்தானுடைய பார்டர்ல எல்லை கனெக்ட் பண்ணி வரக்கூடிய மாநிலங்கள், அங்கேயும் மக்கள் பாதுகாப்பா நம்ம உறுதி செய்யணும் அப்படின்னு அமித்ஷா ஸ்ட்ராங்கா ஒரு ஆர்டரை போட்டிருக்காங்க. இதுவரைக்கும் நம்ம ஆபரேஷன் சிந்தூர் ஆனது எப்படி நடந்தது, அது மூலியமா எதிரிக்கு என்ன நம்ம பயத்தை கொடுத்தோம், எவ்வளவு அவங்களுக்கு சேதத்தை உண்டாக்கணும், அதை கிளியரா பார்த்துட்டோம். இப்போ இத தலைமை தாங்கி நடத்துறது யாரு? அதை கேள்விப்பட்டீங்கன்னா நீங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கீங்க. இத தலைமை தாங்கி நடத்துனது 2 சிங்க பெண்மணிகள். ஒருத்தவங்க பேர் வந்து கர்னல் சோஃபியா குரேஷி, இன்னொருத்தவங்க வந்து விங் கமாண்டர் வியோமிகா சிங். இந்த 2 பெண்மணிகள் தான் இந்த ஆபரேஷனை முழுக்க முழுக்க வழிநடத்தி சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்காங்க. அதுலயும் குறிப்பா கர்னல் சோஃபியா குரேஷி பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, ஆபரேஷன் சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் கரெக்டா நாங்க 1:05 இந்த ஆபரேஷன் நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். 1:30 எங்க ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சது. முழுக்க முழுக்க எங்களுடைய நோக்கம் என்னவா இருந்ததுன்னா, எதிரிகள் அதாவது தீவிரவாதிகளுடைய கேம்பஸை மட்டும்தான் தாக்கணும் அப்படின்றதுல நாங்க ரொம்ப உறுதியா இருந்தோம். அப்படிதான் நாங்க அட்டாக் பண்ணோம். சிவிலியன்ஸுக்கு எங்களால எந்த வித பாதிப்பும் ஏற்படல. நாங்க கொடுத்திருக்கிற இந்த ரிட்டாலியன் அடியானது இனி வரும் காலங்கள்ல இந்தியாவை நோக்கி எந்த ஒரு தீவிரவாத குழுவோ இயக்கமோ தனிநபர் தீவிரவாதியோ இந்தியா மேல இந்த மாதிரி தாக்குதலை நடத்தணும்னு அவங்க கனவுல கூட யோசிக்க கூடாது. அதுல நாங்க உறுதியா இருந்தோம் அப்படின்னு ரொம்பவே கர்ஜித்து கம்பீரமா பேசியிருந்தாங்க. சரிங்க, இப்ப அவங்க அட்டாக் பண்ணது எப்படி, அட்டாக் பண்ணது யாருன்னு பார்த்துட்டோம். எந்த மாதிரியான ஏவுகணைகளை அவங்க இதுல யூஸ் பண்ணியிருந்தாங்க அதையும் லைட்டா பார்த்துக்கலாம். ரொம்ப முக்கியம். அது முதல்ல வந்து ஸ்கால்ப் அப்படின்ற ஒரு ஏவுகணையை யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஏவுகணையை எப்படி பயன்படுத்துவாங்கன்னா, ரஃபேல் ஏர்கிராப்ட் இருக்குங்க இல்லையா, போர் விமானம், அதனுடைய ரெக்கை 2 ரெக்கை சைட்லயும் இதை பிக்ஸ் பண்ணிருவாங்க. எதிரியுடைய இலக்கு 500 கிலோமீட்டர் தூரத்துல இருந்தாலும் துல்லியமா போய் அடிக்கக்கூடிய திறன் கொண்ட ஏவுகணைகள் இது. இதை நம்மளுக்கு கொடுத்தது யாருன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஒப்பந்த அடிப்படையில பிரான்ஸ் நாட்டுக்கிட்ட இதை நம்ம வந்து இறக்குமதி பண்ணியிருக்கோம். இதுல இன்னொரு ஹைலைட் பாயிண்ட் என்னன்னா, இது எதிரியோட ரேடார்ல கூட வராதுங்க. இப்ப இஸ்ரேல் அடிச்சாங்க இல்லையா ஈரான, அதே மாதிரிதான் இந்த ஏவுகணையும் ஒரு தனித்திறன் கொண்டது. ஜஷே முகமது இருக்கக்கூடிய அந்த கட்டிடத்தை தாக்குனதும் இந்த ஏவுகணையை கொண்டுதான், குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா ஹேமருங்க. ஹேமர்னு கேள்விப்பட்டதும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இது வந்து சுத்தின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். அதை அடிப்படையா கொண்டுதான் சுத்தின் மாதிரி தான் இது வந்து நச்சுன்னு இலக்கு திசையை போய் தாக்கும். இதனுடைய ரேஞ்ச் பார்த்துக்கிட்டீங்கன்னா டிஸ்டன்ஸ் 70 இருந்து 80 கிலோமீட்டர் ரேஞ்ச் தான். பட் இதை குறிப்பா எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா, ரொம்ப ஹைட் டிஸ்டன்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, எதிரிகள் அதாவது தீவிரவாதிகள் ஒரு பனி பிரதேசத்திலயோ இல்ல ஒரு கட்டிடத்திலயோ, அந்த கட்டிடத்துல அவங்க இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து 70 இருந்து 80 கிலோமீட்டர் ரேஞ்சில் இருந்தா இந்த வெடிகுண்டுகள் ரொம்ப யூஸ் ஆகும். டைரக்டா இதை வந்து ஏர்கிராப்ட்ல இருந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, இதை அட்டாக் பண்ணும். இதையுமே நமக்கு கொடுத்தது பிரான்ஸ் தான். மூணாவதா பாத்துக்கிட்டீங்கன்னா, லாய்டரிங் மினிட்டியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரோன் ஏவுகணைகள். இதை நம்ம வாங்கல, நம்ம இந்தியாவும் இஸ்ரேலும் கூட்டா சேர்ந்து உருவாக்குன ஒரு ஏவுகணை தான் இதுங்க. பெரும்பான்மையா இதனுடைய வடிவமைப்பு பேர் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஹேரோ. ஆனா வேற வேற டைமென்ஷனுக்கு இது அழைக்கப்படுது. ஸ்விட்ச்னு சொல்லுவாங்க. இந்தியால குறிப்பா இதை வந்து நகஸ்திரா அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து எந்த ஒரு சர்க்கம்ஃபரன்ஸ்ல இப்படி சுத்திக்கிட்டு இருந்தாலும் இதுவுமே எதிரிகளுடைய ரேடார் இலக்குல வராது. பட் அந்த குறிப்பிட்ட எதிரிகளுடைய இலக்க டைரக்டா இதுவே நேரடியா போய் பஞ்சாயி அடிக்குங்க. இதான் இதனுடைய சிறப்பு அம்சம். சோ மக்களை, நம்மளுடைய ரிட்டாலியனை எதிர்பார்த்ததை விட பன்மடங்கு அளவு நல்லபடியாவே செஞ்சு முடிச்சுட்டோன்னு சொல்லலாம். ஏன்னா 9 இடங்கள்ல போய் தீவிரவாத முகாம்களை தாக்குறதுன்றது லேஸ்பட்ட விஷயம் கிடையாது. இந்தியா அதை ஆல்மோஸ்ட் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டாங்க. இப்போ அடிப்பட்ட பாம்பு அதாவது பாகிஸ்தான் இதோட அடங்கி போறாங்களா, இல்ல மறுபடியும் ஏதாவது குளறுபடி பண்ணி பல இடத்துல நிக்க போறாங்களா அப்படின்னு பார்த்தா, பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷரீப் அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, அவர் கொஞ்சம் இந்தியா அடிச்ச அடியில கொஞ்சம் மூளை குழம்பி விட்டா என்னன்னு தெரியல. அவர் வந்து ஒரு நிலையான அறிக்கையை வந்து சொல்லலைங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்தியாவை ரிட்டாலியன் பண்ண முழு உரிமை இருக்கு. இது போர்ல அடி வாங்கின எல்லா ஒரு நாட்டு தலைவர்களும் சொல்லக்கூடிய ஒரு மேண்டேட்டரி லைன் தான். சோ அதை விடுங்க. அடுத்த என்ன சொல்றாருன்னா,
சமயம் வந்தா நாங்க நியூக்ளியர் வெப்பன் யூஸ் பண்ணி கூட இந்தியாவை அடிப்போம் அப்படின்னு சொல்லிருக்காரு. இது நடக்க வாய்ப்பு இல்ல. பட் இருந்தாலும் இந்தியா வந்து 150 நியூக்ளியர் வெப்பன்ஸை வச்சிருக்காங்க. பாகிஸ்தான் 170 நியூக்ளியர் வெப்பன்ஸை வச்சிருக்காங்க. இது ஜஸ்ட் ஃபார் உங்க நாலேஜுக்கு தான். நியூக்ளியர் வெப்பன்ஸை யூஸ் பண்ணி சண்டை போடுற அளவுக்கு இரு நாடுகளும் போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கடைசி என்ன சொல்லிருக்காருன்னா, நாங்க இந்தியா கிட்ட பேச ரெடி அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இது மூலியமா அவர் ஒரு கான்ஸ்டன்டா என்னதான் சொல்ல வரான்றது புரியல. அதே மாதிரி ஜஷே முகமது தீவிரவாத குழு தலைவர் தப்பிச்சு போனாம்ல, அவனாவது அதோட அடங்குவான்னு பார்த்தா அவனும் கிடையாது. நாங்க திருப்பி இந்தியாவுக்கு வேற ஒரு பெரிய சேதாரத்தை உண்டாக்குவோம் அப்படின்னு சொல்லிருக்காரு. சோ இந்தியாவோட இலக்கு அடுத்து அவனை எப்படியாவது தேடி பிடிச்சி அழிக்கிறதா ஒரு பெரிய இலக்கா இருக்கணும். அதே மாதிரி நிறைய கருத்து கணிப்பாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த போர் வந்து இந்தியாவுக்கு வந்து அரிய வாய்ப்பு. ஏன்னா இந்திரா காந்தி பீரியடுக்கு அப்புறம் இவ்வளவு துல்லியமா டைரக்டா இறங்கி இந்தியா கிட்டத்தட்ட 50 வருஷம் கழிச்சுன்னு சொல்றாங்க. இவ்வளவு ஒரு தைரியமான ஆக்ஷன் எடுத்து பாகிஸ்தானை வந்து குழந்தடுங்க வச்சிருக்காங்க. சோ இந்த வாய்ப்போட வாய்ப்பா அது மட்டும் இல்லாம பத்தாக்குறைக்கு அவங்க பூஞ்ச்லயும் நம்ம மக்கள் மேல அட்டாக் பண்ணிருக்காங்க. நம்ம ஏன் பிஓகேவை கம்ப்ளீட்டா ஆக்கிபை பண்ணிடக்கூடாது, அதாவது பிஓகேவை நம்ம இந்த வாய்ப்பிலே எடுத்துக்கணும் அப்படின்னு பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆபரேஷன் நம்ம சக்சஸ்ஃபுல்லா பண்ணதுக்கு அப்புறம் அங்க எப்படி மக்கள் மத்தியில சில பீதி இருந்ததோ அதே அளவுக்கு இங்கேயும் இந்திய அரசாங்கமும் சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைலாம் எடுத்துக்கிட்டு வராங்க. ஏன்னா நம்ம அடிச்சிருக்கோம், அவங்க ரிட்டாலியன் எப்போ எப்படி வேணா பண்ணலாம். அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் ரிட்டாலியனா மிலிட்டரி ஃபோர்ஸ் மூலியமா தான் பண்ணுன்றது எந்த உறுதியும் இல்லை. அவங்க எப்படியாப்பட்ட ஒரு ரியாக்ஷனுக்கும் அவங்க இறங்கி வர வாய்ப்பு இருக்கு. ஸோ சிவிலியன்ஸ் நம்மளும் நம்ம பாதுகாப்பு விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். அதுக்குன்னு கவர்மெண்ட் சும்மா இருக்காது. அமித்ஷா வந்து எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் செக்யூரிட்டி எப்படி ஹை அலர்ட் பண்ணணும், மக்கள் எப்படி பாதுகாக்கணும்ன்ற நடவடிக்கை எல்லாம் அவங்களும் மேற்கொண்டுதான் வந்துகிட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, எதிர்கட்சிகள் வந்து எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, உள்ளுக்குள்ள அரசியல் ரீதியான உள்கட்சி பூசல்கள் நம்மளுக்குள்ள 1000 இருக்கலாம். பட் நாடுன்னு வரும்போது இந்திய அரசாங்கத்துக்கும் ராணுவ படைக்கும் எங்களுடைய முழு உறுதுணை இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அது பாராட்டக்கூடிய விஷயம் தான். சோ இந்த ஆபரேஷனை பேஸ் பண்ணி மொத்தமா ஒரு வார்க்கான கான்க்ளூஷன் தான் எங்களுடைய கான்க்ளூஷனா இருக்கும் போது நாங்க என்ன சொல்றோம்னா, அந்த சமயத்துல நீங்க போர்லாம் நடக்கும் பாத்துக்கிட்டீங்களா 2 கிங்டம்க்கு மத்தியில, அப்ப ராஜாக்களும் அந்த போர் வீரர்களும் தான் அதை சண்டை போட்டுக்குவாங்க. சிவிலியன்ஸ்க்கு எந்த பிரச்சனையும் வராது. அந்த போர்க்களத்தை கூட அவங்க ஒரு தனி இடத்துல போர்க்களமா வச்சு அங்க சண்டை போட்டுக்குவாங்க. அதே மாதிரிதான் நம்ம தீவிரவாதியா அடிச்சோம், அவங்க பதிலுக்கு பூஞ்சில மக்கள் அடிக்கிறாங்க, அதாவது சிவிலியன்ஸ் அடிக்கிறாங்க, which is ரொம்ப தப்பு. ஆனா நம்மளும் அதையே பண்ணக்கூடாது. அப்புறம் அவங்களுக்கும் நம்மளுக்குள்ள வித்தியாசம் இருக்கவே இருக்காது. நம்ம என்ன பண்ணணும்னா, அடிச்சது யாரு மக்களை? மிலிட்டரி. நம்ம மிலிட்டரி தான் அடிக்கணும். ஏன்னா மிலிட்டரி சண்டை போட்டுக்கிட்டாதான் அது வார். இந்த சண்டையில அப்பாவி மக்கள் பாதிக்கப்பட்டா அது ஜெனோசைடுங்க. இதான் எங்களுடைய கருத்து. ஜெய்.